நமக்கு கொஞ்சம் புத்தகம் படிக்கிற வழக்கம் இருக்குது. வேளாண்மை சார்ந்த புத்தகங்கள்னா கொஞ்சம் விருப்பம் அதிகமாக இருக்கும். கிடைச்ச ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்ருக்கோம். அப்படியே அந்த புத்தகத்தில் உள்ள தலைப்புகளை காமிக்கிறேன் நான். உள்ள புத்தகங்கள் பெயர் அதெல்லாம் நம்ம இதில் கொடுக்க முடியுமான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம் மற்றவங்களோட புத்தகங்கள்னால. தலைப்பு நல்லாவே தொடங்கியிருக்கு. தமிழகத்தில் நீர்வளம், ஏன் இந்த நெருக்கடி, போதும் ரசாயன உரங்கள், இப்படி தான் போயிட்டே இருக்குது. சரி, அப்படியே முடிவில் பார்த்தோங்கன்னா அதுவும் நல்லாவே தான் முடியுது. பார்க்கலாம். முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி நான் போடுறேன். புத்தகத்தோட பேர், பதிப்பு, ஆண்டு இதை நான் போடுறேன். தேடி பாருங்கள், கிடைக்கும். இப்படி தான் இருக்குது முகப்பு. இயற்கை விவசாயம் தான் போட்டிருக்குது. நல்லாவே இருக்குது. பச்சை கலரில் மஞ்சள் கலரில் நல்லாவே இருக்குது. போட்டு பாருங்கள், இயற்கை விவசாயம்னு அப்படியே கிடைக்கும். சரி, இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம கடலை கொள்ளையை காமிச்சிடலாம். நல்லாவே வந்திருக்கு. கொஞ்ச நாளாக காமிக்கலை. என்ன காரணம் அப்படின்னா நம்ம எதுவும் இதில் வேலை செய்யலை, அதனால் இதை காமிக்கலை. ஓரளவுக்கு எல்லாமே நல்லபடியாக வந்திருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு வாரம் 2 வாரம் 13-14 நாள் ஆக போகுது. நல்லபடியாகவே எல்லாமே வந்துருச்சு. ஓரளவுக்கு காப்பாற்றி எடுத்தாச்சு. இந்த கொள்ளை பிறகு போட்டது ஒரு 3-4 நாள் கழித்து 1 வாரம் ஆயிடுச்சு. இதுவும் நல்லாவே வந்துட்டுருக்கு. இதையும் பார்க்கலாம். சரி, அப்படியே நம்ம எதுக்காக அந்த புத்தகத்தை காமிச்சேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இடத்த மாற்றிடுறேன். இப்போது அந்த இடத்துல அடித்த காற்றுக்கும் இந்த இடத்துல அடித்த காற்றுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல மரம் இருக்குது, வரிசையாக மரம் இருக்குது, தடுப்பு இருக்குது. அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, வெட்ட வழியாக இருக்குது. காற்று எப்படி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அந்த டேப் ரோலு அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். இடத்துல தெரியாது. இவ்வளோ தான். இதை நம்ம இயல்பாக புரிஞ்சுக்கலாம். இப்படி தான் நம்ம ஒன்றா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, நம்ம புத்தகத்தை பற்றி பேசிடுவோம். இன்றைய தலைமுறையினர் இயற்கை வேளாண்மைக்குள்ளேயோ அல்லது வேளாண்மைக்குள்ளே உள்ளே வரும்போது நிறையா தேடுறோம், நிறையா பார்க்குறோம், நிறையா வெறுப்புகள், நிறையா உணவுகளை சரியாக மாற்றணும். இப்படி தான் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருக்குமே நம்மாழ்வாரை தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் நம்மாழ்வாரை தெரியும். இப்போ நிறைய பேர் ஒரு சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்குது. வானகம் இப்படி நிறையா எல்லாருக்குமே தெரியும். 1960க்கு அப்புறம் தான் ரசாயன உரங்கள் இறக்குமதி ஆணுச்சு. அதுக்கப்புறம் பசுமை புரட்சி, அதுக்காக தான் இவ்வளவு பண்ணால் இப்படின்னு பலர் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது, படிக்கும்போது இதுலேருந்து எதுவும் நம்ம கற்றுக்கலாம் முடியாது. ஆனால் நிறைய ஐயங்கள், நிறைய கேள்விகள் எழும். இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ண முடியாது. இதை வச்சு நம்ம ஒரு பாத்தி அமைக்கிறதோ, ஒரு கடலை போடுறதோ, கரும்பு போடுறதோ, தென்னை வளர்க்குறதோ எதுவுமே பண்ண முடியாது. அதை சொல்லிடுறேன். ஆனால் நிறைய ஐயங்கள், நிறைய கேள்விகள் இது எழுந்திருக்கு. அவங்களே அவங்க வாயாலே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அதில் உள்ள பேரெல்லாம் எதுவுமே நான் இதில் சொல்லலை. ஒரு 80லேருந்து 90 நிறுவனங்கள் 1980களிலே தனியார் நிறுவனங்கள் பசுமை புரட்சிக்கு அந்த காலகட்டத்தில் இயற்கை வேளாண்மை கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. நிறையா பெயர்கள் இருக்குது, நிறையா தகவல்கள் இருக்குது. ஆனால் எதுவுமே ஆரம்பம் முடிவெல்லாம் கிடையாது. கொஞ்சம் மொட்டையாகவே தான் இருக்கும். அது நல்லாவே உங்களுக்கு புரியும். சின்ன சின்ன விஷயங்களாக தான் அங்கனைச்சாங்கன்னா கொத்தாக தான் கொடுத்துருப்பாங்க. முழுசாக எதுவுமே இருக்காது. நான் யதார்த்தமாக ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடி பதிவில். நம்ம அப்பா கூட சேர்ந்து பயணிப்போம், நம்ம பெற்றோர்களோட. அவங்க ஆரம்பித்த காலத்தில் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நம்ம தாத்தா காலத்தில் இருந்தது என்ன வேளாண்மை, இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி எழுது பார்த்தீங்களா. அப்போ இடையில யார் கொண்டு வந்தார் ரசாயன வேளாண்மையை, யார் திரும்பவும் முன்னெடுத்தா அந்த இயற்கை வேளாண்மை, இப்படி பல கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புரிதல், ஒரு சில ஐயங்கள் எழுது. இந்த மாதிரி ஒரு சில புத்தகங்கள், ஒரு சில பதிவுகள், மற்றவங்க போடுற பதிவுகள்லேருந்து நிறைய விடை கிடைக்குது. வேறு எதுவுமே நீங்கள் போட்டு தேட வேண்டாம். இயற்கை வேளாண்மைன்னு மொட்டையாக போட்டு தேடுங்க. இயற்கை வேளாண்மைன்னு போட்டாலே வரும்னு நினைக்கிறேன். லைப்ரரியில் புத்தகம் படிக்கிற வழக்கம் இருக்கிறதுனால எனக்கு இது கிடச்சிச்சு. புத்தகங்களை கொஞ்சம் படிங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். யதார்த்தமாக தேடும்போது இந்த புக்கு கிடச்சிச்சு. இயற்கை வேளாண்மை அப்படின்னோடனே ஒரு ஆர்வத்தில் எடுத்துக்கு வந்துட்டேன். ஆனால் பல விடயங்கள் எனக்கு இதில் கிடச்சிருக்குது. குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல விரும்புகிறோம். இயற்கை வேளாண்மை செய்ய போகிறோமா, செயற்கை வேளாண்மை செய்ய போகிறோமா, இல்லை நம்ம ஊரில் நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம பயிருக்கு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வேளாண்மை செய்ய போகிறோமா, நம்ம முன்னோர்கள் செஞ்சதை செய்ய போகிறோமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக நமக்கு இதில் எழும். அதை தான் நம்ம இதை சொல்ல வந்தோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ரொம்ப தீவிரமாகவே போயிட்டுருக்குது. இப்போது இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறது போல் நம்மாழ்வார் இறப்புக்கு அப்புறமோ, இப்போ அவர் பேசி வந்ததுக்கு அப்புறமோ இது தீவிரமாக போகலை. ரொம்ப முன்னாடியே எல்லாருமே தீவிரமாக கையில் எடுத்துட்டாங்க. தனியார் நிறுவனங்கள்கிட்ட நிறைய பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். அது எங்கெங்கெல்லாம் நமக்கு தெரியலை. ஆனால் இதில் மொட்டையாக போட்டிருக்காங்க 80லேருந்து 90 நிறுவனங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. படித்து பாருங்கள்.
நிறையா கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். வேளாண்மையில் உள்ளே வர்றவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லாருமே செம்மறி ஆட்டு கூட்டமாக போகிறோமோ அப்படி தாங்க இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ஷுட் பி பிளான்டு. அந்த நிலைமை தான். நூற்றாண்டுகளுக்கு மேலாமே எல்லாமே இப்படி தான் ஒரு சம்பவங்கள் திட்டமிட்டே போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. அது அரசியலாக இருக்கட்டும், உலகமயமாக்கலாக இருக்கட்டும், வேளாண்மையாக இருக்கட்டும், வாழ்வியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், இப்படி தான் இருக்குது. அதை நம்ம புத்தகங்கள் படிக்கிற மூலயமா நிறையா தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம வாழ்க்கையிலே நேரடி அனுபவங்கள் மூலயமா நிறையா கற்றுக்க முடியும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.